சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜயின் வேஷம் வெளிவந்தது. மக்கள் அதிர்ச்சி. கடந்த 2015ஆம் ஆண்டு புலி படத்திற்காக விஜய் பெற்ற 15 கோடி சம்பளத்தை வருமான வரி கணக்கில் காட்டவில்லை என்பதுதான் வழக்கின் சாரம். வருமான வரித்துறை சோதனையில் இது அம்பலமானதை தொடர்ந்து அவருக்கு 1.50 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. நான் நேர்மையானவன், அபராதம் விதிக்க காலதாமதம் ஆகிவிட்டது என தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி விஜய் தாக்கல் செய்த மனுவை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செஞ்சிருக்கு. வருமான வரித்துறையின் அபராதம் செலுத்தும், அது செல்லும் என நீதிபதி தீர்ப்பளிச்சிருக்காரு. அதாவது மேடைகளில் பேசும்போது திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை ஊழல் கட்சிகள் என்றும் தான் ஒரு தூய சக்தி என்றும் பிம்பத்தை காட்டுகிறார் விஜய். ஆனால் முறைப்படி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் அதை மறைக்க முயன்று நீதிமன்றம் வரை சென்றிருப்பது எந்த விதத்தில் தூய சக்தி ஆகும்? சாதாரண மக்கள் ஒரு சோப்பு வாங்கினா கூட ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. ஆனால் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் ஒரு உச்ச நட்சத்திரம் வரியை மறைத்துவிட்டு நேர்மை பேசுவது முரணாக இல்லையா? ஒப்பீட்டளவில் விஜய்க்கு இது சிறிய தொகை. இதிலேயே முறைகேடு செய்துள்ளீர்களே, ஆட்சி அதிகாரம் கையில் கிடைத்தால் என்னவாகும் என்ற கேள்வி எழாமல் இல்லையே. மற்றவர்களை ஊழல்வாதிகள் என்று விமர்சிப்பதற்கு முன்னால் தன் மீதான வரி ஏய்ப்பு புகாருக்கு அபராதம் கட்ட சொன்ன நீதிமன்ற தீர்ப்புக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார்? தூய சக்தி என்று தன்னை அழைத்து கொள்ளும் ஒருவருக்கு இது அழகா? மேலும் திமுக ஒரு தீய சக்தி என தொடர்ந்து கோஷம் போட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கையில் விஜய் செய்தது மட்டும் என்ன நியாயமான விஷயமா? நாளை ஆட்சி அதிகாரத்தில் விஜய் அமர வைத்தால் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல அரசாங்கத்தை தரமாட்டார், நல்ல ஆட்சியை நடத்த மாட்டார் என்பதற்கு இது ஒன்றே உதாரணம் என திமுக தற்போது குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து இதுவே விஜயின் மீது வைக்கப்படும் பெரும் முற்றுப்புள்ளியாக பார்க்கப்படுகிறது. கரூரில் 41 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான விஜய் ஆனால் வெளியில் வந்து நடனமாடுவதும் இதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சியாளருக்கு அழகா என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து விஜயை அழிக்க திமுகவும் அதிமுகவும் தற்போது அதற்கான விஷயங்களை செய்வதாக விஜய் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தாங்கள் ஒரு ஊழலற்ற கட்சி, என் மீது ஊழல் கரையே படியாது என தொடர்ந்து விஜய் கூறிக்கொண்டு வருகிறார். ஆனால் இவர் செய்த இந்த விஷயத்தை பார்க்கும்போது இதிலேயே விஜயின் கொட்டு உடைந்து விட்டது. இதனால் மக்கள் மற்றும் விஜயின் தொண்டர்கள் அனைவரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் செய்தது சரியா? விஜய்க்கு தான் உங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.